பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், கூனியாக இருந்த ஒரு பெண், நிமிர்ந்து நடக்க முடியாதபடி குனிந்தே நடந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், வேதனையில் இருந்த ஒரு பெண் இயேசு பிரசங்கம் பண்ணுகிற இடத்தில் வந்து அமர்ந்திருந்தாள். இயேசு அவளை கண்டு அழைத்து அவளை தொட்டு அவளுக்கு ஒரு அற்புதம் செய்து விடுதலையாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்பினார். அவர் எல்லாரையும் நேசிக்கிற, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் கொண்ட ஒரு ஆண்டவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர். திரளான மக்களை கண்ட பொழுது இயேசு சந்தோஷப்படவில்லை. உலகமே எனக்கு பின்னால் வருகிறது, திரள் கூட்ட மக்களின் பின்னால் வருகிறார்கள் என்று இயேசு மகிழ்ச்சி அடையவும் இல்லை, பெருமை கொள்ளவும் இல்லை. அதற்கு பதிலாக ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், மெய்ப்பனல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள், தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். ஜனங்களுடைய நிலைமையை கண்டு அவர் மனதுருகினார். ஆகவேதான் ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார் என்பதாக வேதத்தை வாசிக்கும் போது நாம் அறிய முடியும். 18 வருஷ வேதனையிலிருந்து ஒரு பெண்ணை ஆண்டவர் கண்டபொழுது மனது உருகி அவளுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அவர் எப்படிப்பட்டவர்? காண்கிற ஒரு தேவன், நம்மை கண்டு வேதனைகளை கண்டு நமக்கு அற்புதம் செய்கிற தேவன். அவர் பார்த்துவிட்டு அப்படியே போய்விடுகிறவர் அல்ல, அன்போடு அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அற்புதம் செய்கிற ஆண்டவர். அந்த பெண் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாள், இயேசு அவளுக்கு எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உங்களை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த பெண்ணை குறித்து தியானிக்கும் போது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். எல்லாருக்கும் ஒரே விதமான அற்புதம் தேவை இருக்காது. சிலருக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு வியாதியிலிருந்து சுகம் தேவை, சிலருக்கு அவருடைய மன துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை, சிலருக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தேவை. ஒவ்வொருடைய தேவையும் வித்தியாசப்படும். இயேசு எல்லாருடைய தேவைகளை சந்திக்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர். அதனால் இந்த பெண்ணை குறித்து நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். 11வது வசனம், லூக்கா 13:11 வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண். அதாவது கூனியா இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? தலை குனிந்து நடப்பாங்க. அவங்களால நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது. எங்கள் கிராமத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நான் ஊழி ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் ஒரு பாட்டியம்மா சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே குனிந்து நடப்பாங்க. அப்பப்போ முழங்கால கை வைத்து இளைப்பாருவாங்க. அவங்கள்ட்ட போய் பாட்டியம்மான்னு பேசினா அப்படி சரிஞ்சு தான் பார்க்க முடியும், ஏன்னா நிமிர முடியாது. கூன் விழுந்த நிலைமை, தலை குனிந்த ஒரு வாழ்க்கை. இந்த மகள் பாருங்க, 18 வருஷம் தலை குனிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அநேக வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன பட்டணத்தில் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு வீட்டிலே நான் தங்கியிருந்தேன். அப்போ ஒரு நாள் பகல் நேரத்தில் ஒரு தகப்பனார் நான் தங்கியிருந்த வீட்டிற்கு என்னை பார்க்க வந்து விட்டார். அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன். அவங்க சொன்னாங்க, உங்களை பார்க்க ஒரு தகப்பனார் வந்திருக்கிறார், அவங்கள்ட்ட ஜெபிக்க வேண்டுமாம் என்று சொன்னபோது வர சொல்லுங்கள் என்றேன். நான் என் அறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அவர் சொன்ன உடனே வந்து அவர் உட்கார வைத்தேன். வயதான ஒரு தகப்பனார், நான் முன்பின் பார்த்ததில்லை. ஐயா, உங்களுக்கு என்ன விஷயம் என்று கேட்டேன். சிறு பிள்ளை போல் அவர் அழுதார். குலுங்கி குலுங்கி அவர் அப்படியே அழுதார். அந்த ஒரு 5 நிமிடம் அழுதிருப்பார். நான் அமைதியாய் அவரை கவனித்தேன். அவருடைய துக்கம் பெரிது, அவருடைய வேதனை பெரிது. ஆகவே அவர் அழுது கொண்டிருந்தார்.
அழுது முடித்த பிறகு பேசினார், ஐயா, இதே ஊரில் நான் ஒரு நல்ல வியாபாரம் செய்த கடை வைத்து நல்ல வசதியாய் வாழ்ந்தேன். என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள் நல்ல குடும்பமாய் வாழ்ந்திருந்தோம். என் மனைவி வியாதிப்பட்டு மரித்து விட்டாள். என் மனைவி தான் எப்பவும் ஜெபம் பண்ணுவாள், சர்ச்சுக்கு போவாள், எப்பொழுதும் ஜபம் என்று இருப்பாள். நான் பிஸ்னஸில் இருந்த எனக்கு நேரம் இல்லை, அதையே நான் கவனித்து கொண்டு இருந்து விட்டேன். இப்போ என் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. நஷ்டத்தினால் வியாபாரத்தை இழந்து விட்டேன். கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள். எனக்கு பணம் தர வேண்டியவர்கள் யாரும் எனக்கு திருப்பி தருவது இல்லை. அதனால் கடன்காரர்கள் தினந்தோறும் வந்து நெருக்குகிறார்கள். நான் இருப்பது ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து விட்டேன். வாடகை கொடுக்க முடியவில்லை. அந்த வீட்டுக்காரர், நானும் என் வாலிப மகளும் இருக்கிறோம். வாடகை கொடுக்கல, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா தெருவில் தான் நாங்கள் நிற்கணும். தலை கொனிந்து வாழுகிறேன். இதே பட்டணத்தில் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக வியாபாரியாக இருந்தேன். இன்றைக்கு வியாபாரத்தை இழந்து கடன் பிரச்சனைக்குள்ளாகி தலை கொனிந்து வாழுகிறேன். என்னால் யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. தெரிந்தவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று பயந்து ஒரு தலை கொனிவான வாழ்க்கை நான் வாழுகிறேன். மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. மாப்பிள்ளை வீட்டார் கேட்குறாங்க, எப்போ திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று. இங்கே கடன்காரர்கள் ஒரு பக்கம் நெருக்கிறாங்க. எனக்கு ஒரு பைசா காசும் இல்லை. இதுக்கு மத்தியில் எப்படி திருமணத்தை நடத்துவது? அவர்களை சந்திக்க கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது. தலை கொனிந்து நிற்கிறேன். என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று அவர் அழுதார். எந்த இடத்தில் தலை நிமிர்ந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாரோ அதே இடத்துல தலை குனிவு, நஷ்டம், கடன்காரர்கள், திருமணக்காரை தடைப்பட்டு விடுமோ என்ற ஒரு வேதனை. யாருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. மனமுடைந்து அழுதார். நான் சொன்னேன், உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம், அது ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அவர் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும். அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இதே இடத்துல மறுபடியும் தலை நிமிர்ந்து உங்களை நடக்க செய்ய முடியும். நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். அப்போ தான் அவர் சொன்னார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐயா. நான் வியாபாரம் நீ இரவு பகலை வியாபாரத்திலே கவனம் செலுத்தினேன். என் மனைவி ஜெபிக்கிறா, என் மனைவி கூட்டத்துக்கு போகிறா, என் மனைவி பக்தியாக இருக்கானே நான் வாழ்ந்துட்டேன். நான் ஆண்டவரை தேட மறந்துட்டேன். இப்போ தான் என் தவறு எனக்கு தெரிகிறது. நான் சொன்னேன், அது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்ற போது முழங்காலில் நின்று கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் வாழ்ந்திருந்த பொழுது உம்மை நினைக்கவில்லை. எல்லாம் நன்றாக இருந்தபோது உம்மை மறந்து விட்டேன். இப்போ எல்லாவற்றையும் இழந்து தலை கொனிந்து நிற்கிறேன். என் பாவத்தை மன்னித்து உதவி செய்யும் என்று ஜெபித்தார்கள். நான் அவர்களுக்காய் ஜெபித்து, ஒன்றும் பயப்படாதங்க, மகளுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்துவார், இதே இடத்தில் உங்களை கர்த்தர் வாழ வைப்பார் என்று சொன்னேன். சரி என்று மகிழ்ச்சியோடு போனார்கள். சில நாள் கழித்தது என்னை தேடி வந்தார்கள். எனக்கு மனசுக்கு இப்போ நிம்மதியாக ஒரு விசுவாச நம்பிக்கை வந்திருக்குது. ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது என்று. அதே மாதிரி கர்த்தர் செய்வார். மகளுடைய திருமணத்துக்கு என்ன செய்வது? இப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, தகப்பன் அவர் கவனித்து கொள்ளுவார். விசுவாசத்தோடு திருமணத்துக்கான நாளை குறித்து ஒழுங்கு பண்ணுங்கள் என்றேன். அதே மாதிரி நாள் ஒழுங்கு செய்யப்பட்டது. நான் திருமணத்துக்கு போயிருந்தேன். எல்லாம் முடிந்த அந்த ஐயாவை சந்தித்த போது அவர் சொன்னார், எப்படி இந்த திருமணம் நடக்கிறது, தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது, என்னால் விளங்கி கொள்ளவே முடியவில்லை. ஆண்டவர் அற்புதமாய் ஒவ்வொரு தேவைகளை சந்தித்து மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். என் இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிக்கிறேன் என்பதாய் சொன்னார்கள். திருமணம் முடிந்தது. ஒரு வாரம் கழிச்சு என்னை திரும்ப தேடி வந்தார். என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டு, இனிமே கடன்காரர்களுக்கு நான் பதில் சொல்லணும், எனக்கு வருமானத்துக்கு வழி இல்லையே, என்ன செய்வது? ஆண்டவர் வழி உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல வழி திறக்கிறவர் தான் ஆண்டவர். விசுவாசிங்க. சரி என்று ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஒரு அற்புதம் நடந்தது பாருங்கள். அதே பட்டணத்தில் இருந்த ஒரு பெரிய செல்வந்தர் அவரை கூப்பிட்டு அனுப்பினார். முன்பின் பழக்கெல்லாம் கிடையாது. அவரை பற்றி தெரிந்திருந்து அவளை கூப்பிட்டு அனுப்பினார். இவர் போன பொழுது, நீங்கள் தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணீங்க. ஆமாம், இப்போ எல்லாம் போயிட்டு இழந்துட்டேன், எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு கடை இருக்கிறது, இவ்வளவு மதிப்புள்ள பொருட்களோடு இருக்கிறது, அந்த கடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்று.
நீங்கள் ஒரு பைசா இப்போ தர வேண்டாம், இலவசமாக இப்போ எடுத்துக்கொள்ளுங்க. வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை கொடுத்தால் போதும். அவருக்கு நம்பவே முடியவில்லை. இந்த காலத்தில் இப்படி நடக்குமா? பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களோடு ஒரு ஆள் அந்த கடையை அப்படியே தூக்கி தர முடியுமா? அந்த கடைக்கு நான் போயிருந்தேன். அவர் வியாபார இடத்துக்கு போய் அவர் சொன்னார், என்னால் நம்பவே முடியல ஐயா, என்னையும் ஆண்டவர் பிச்சைக்காரன தெருவில் நின்ற என்னை, தலை குனிந்து நின்ற என்னை மறுபடியும் தேவன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அதுதான் இயேசு. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீங்களா? எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் என்ன செய்வது, வாழ முடியாது என்று கலங்கி வந்திருக்கிறீர்களா? உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்கள். திறக்காத கதவுகள் உங்களுக்காக திறக்கும். வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாகும். உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் அற்புதங்களை செய்வார். எந்த கடன் பிரச்சனைகள், நிந்தைகள், நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இந்த மகள் 18 வருஷம் எந்த இடத்தில் தலை குனிந்து நடந்தார்களோ அதே இடத்தில் மகள் தலை நிமிர்ந்து நடந்து போனார்கள். அதுதான் இயேசு. அதற்கு தான் இயேசு வந்தார். மனிதனுடைய வாழ்க்கையை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஏதோ ஒரு பிரச்சனை இன்றைக்கு உங்களுக்கு தலை குனிவை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். திருப்பத்தூர் என்கிற ஒரு பட்டணம் இருக்குல்ல, அந்த ஊர்லேருந்து திருமால் என்கிற ஒரு சகோதரர், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் அவர் வந்து சொன்னபோது, பகிர்ந்து கொண்ட போது எனக்கு ஆச்சரியம். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அவர் ரொம்ப பக்தி உள்ளவர், பக்தியோடு தெய்வ வணக்கம் செய்கிறவர், தெய்வத்தை தேடுகிற அவ்வளோ பக்தி உள்ள ஒரு நல்ல மனிதர். ஆனால் 15 வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதது அவருடைய மனைவியை ரொம்ப பாதித்தார். 15 வருஷம் வேதனை. அதனால ரொம்ப பக்தியாக இருந்ததுனால தெய்வத்தை தேடினார். யார் யார் எந்தெந்த தெய்வத்தை பற்றி சொன்னாலும் ரொம்ப பக்தியோடு தேடுவார். 15 வருஷம் பிரயாசப்பட்டார், குழந்தை இல்லை. சரி, மருத்துவத்தை பார்க்கலாம் என்று பல லட்சங்கள் செலவு செய்து மருத்துவம், ஒவ்வொரு மருத்துவமனையாக அலைந்தோம். 15 வருஷ பிரயாசம், பல டாக்டர்கள், பல ட்ரீட்மெண்ட்டுகள், ஆனாலும் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. மிகுந்த வேதனையோடு அப்போ சொன்னாங்க, மந்திரவாதம் பண்ணு, அந்த மாதிரி கிரியைகளெல்லாம் அழிஞ்சிருன்னு சொல்லி மந்திரவாதம் செய்ய போகிறார். அதுக்கு பணம் கொடுத்து மந்திரவாதம் பண்ணி அந்த தாயத்துக்களை அணிந்து கொண்டார். அப்படியாவது குழந்தை பிறக்காதா என்பதாய் எவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு கணவனும் மனைவியும். கடைசியில் எல்லாம் போய்விட்டது. இப்பொழுது சுற்றிலும் இருந்தவர்கள் பேசின வார்த்தைகள், அவங்க கடினமான வார்த்தைகள். அவர் சொன்னது அவரை குற்றப்படுத்தி அவரை வேதனைப்படும்படி அந்த சுற்றுவட்டாரத்தில் இருந்த மக்களை பேசின வார்த்தைகள் அவரை காயப்படுத்தினது. குழந்தையோடு யாராவது வந்தால் விலகி போய் விடுவார்கள். அவருடைய மனைவியை பார்த்துவிட்டு விலகி போய் விடுவார்கள். இவள் குழந்தை இல்லாதவள் என்று சொல்லி குழந்தை கூட காட்ட மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க ஒதுக்கப்பட்டார்கள். எப்படி இருக்கும்? வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள். மக்களை சந்திப்பதற்கு ஒரு வேதனை. எந்த உறவினர் வீட்டுக்கும் போவதில்லை. போனால் இதைத்தான் கேட்பாங்க, குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா சொல்லி சொல்லி கடினமான வார்த்தைகளை சொல்லி வேதனைப்படுத்துவார்களாம். அதனால் எந்த வீட்டுக்கும் போவதில்லை. அவர்களும் அவருடைய குடும்பம், அந்த கணவன் மனைவி வேலைக்கு போயிட்டு வந்த துக்கத்தோடு இருப்பார்கள். ஏன் வாழணும்? இந்த மாதிரி நிந்தைக்கு நடுவில் ஏன் வாழணும்? வெளியில் நடமாட முடியலை, எல்லாம் அவமானப்படுத்துகிறார்கள். தலை குனிவு, தற்கொலை பண்ணி செத்து விடலாம் என்று கணவன் மனைவி நினைத்தார்கள். அப்போ தான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது, நீங்கள் அதை பாருங்கள், இயேசு கிறிஸ்து நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறார், அவங்க எல்லாம் நன்மை பெற்று சாட்சி சொல்கிறாங்க, நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுன்னு சொன்னாங்க. அதனால் பாருங்கள், அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த சாட்சிகளை கேட்க கேட்க 25 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இயேசு குழந்தை கொடுத்துருக்கிறாரே, அப்போ நமக்கு தருவார். இயேசுவின் மேலே ஒரு அன்பு, இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் அவளுக்கு உண்டானது. ஒரு நாள் அந்த ஜபத்தில் கணவன் மனைவி 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுதார்களாம்.
ஆண்டவர், இதுக்கு மேலே நிந்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இயேசுவே, எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நீ கண்ணீர் விட்டு 2 பேரும் அழுதார்கள். இயேசு அந்த கண்ணீரை கண்டார், அவர்களுக்கு இறங்கினார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்கள், தேவன் அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்போ அந்த குழந்தை தூக்கி கொண்டு கம்பீரமாய் தெருவில் நடக்கிறாங்க. எந்த தெருவில் உள்ள மக்கள், எந்த ஊரில் உள்ள மக்கள் அற்பமாக பேசினார்களோ அதே மக்கள் மத்தியில் தலை நிமிர்ந்த மகிழ்ச்சியா, இயேசு எங்களுக்கு ஒரு குழந்தை தந்திருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நிற்கிறார்கள். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் கூட தலை குனிந்த நிலைமையில் மற்றவங்கெல்லாம் அப்படி பரிகாசம் பண்ணுகிற, ஏளனம் பண்ணுகிற சூழ்நிலையில் மனவேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த பெண் 18 வருஷம் தலை கொனிந்து நடந்த பெண்ணை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை தலையை நிமிர்த்த போகிறார். எந்த இடத்தில் மற்றவர்கள் அற்பமாய் பேசினார்களோ அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அதுக்கு தான் இயேசு வந்தார். மனிதனுடைய துக்கத்தை மாற்றி, அவனுடைய நிந்தைகளை மாற்றி, அவனுடைய அவமானங்களை மாற்றி அவனை வாழ வைப்பதற்காக அவர் அவமானத்தை சகித்தார், நிந்தைகளை சகித்தார். அவரை அவமானப்படுத்தினார்கள், பாடுபடுத்தினார்கள், நிந்தித்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். அதையெல்லாம் இயேசு சகித்து கொண்டார். ஏன் அவர் சகித்து கொண்டார்? உங்களுக்காக, எனக்காக. நம்முடைய நிந்தைகளை மாற்ற, நமக்கு விரோதமாய் பரிகாசம் பண்ணக்கூடிய மக்கள் மத்தியில் நம்மையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ண அந்த பாடுகளை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். சகோதரனை உங்களுக்காக, சகோதரி உங்களுக்காக உங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டவர். கட்டாயம் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவை நிறைவாக்குவார். ஆண்டவர் எப்பொழுதுமே பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர், சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆபிரகாமை சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறாரு. உங்கள் வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு ஒரு வேளை எனக்கு வேலை இல்லை, அது ஒரு குறை அப்படின்னு நினைக்கலாம். எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, அதுதான் எங்களுடைய குறையாக இருக்குது. ஒரு கடன் பிரச்சனை ஒன்று இருக்குது, அதுதான் தீர மாட்டேங்குது, அது ஒரு குறையாக இருக்குது. எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் என்ன வரலை, அந்த ஒரு குறை என்ன வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த ஒரு காரியம் தடையாகிட்டே இருக்குது. என் மகளுக்கு திருமணம் நடந்துட்டால் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகிடும், அந்த ஒரு காரியம். இப்படி ஏதோ ஒரு காரியம். இந்த வீடு கட்டி முடிச்சிட்டா போதும், ஒரு பெரிய சந்தோஷமாயிரும், அந்த ஒரு குறை இருக்குது. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் ஒரே ஒரு காரியம் அந்த குறைவுபட்டதுனால உங்களுடைய மனதில் உள்ளுக்குள்ளே ஒரு துக்கம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்குறேன். ஏன்னா நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு தானே நான் விரும்புகிறேன். அதனால் உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ நம்ம கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. விசுவாசத்தோட சிலுவையில் நமக்காக மரித்த இயேசுவை நினைத்து, எனக்காக இவ்வளவு பாடுபட்ட நீர் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். சரியா? தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய குறைவை எல்லாம் நான் நிறைவாக்குவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் செபிக்கிறாங்கப்பா, எங்கள் குடும்பத்தில் குறைவு காணப்படுது ஆண்டவரே. நல்ல சரீர சுகம் இல்லை, நாங்கள் வியாதிப்பட்டு ஆரோக்கியத்தில் குறைவுபட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிக்கணுமே. எங்கள் வீட்டில் ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவாக இருக்கணுமே. அந்த வாக்கு கொடுத்தபடி நிறைவை தாங்கன்னு சொல்லி யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யுங்க. இவங்களுக்காகத்தானே சிலுவையில் ரத்த சிந்தை மறித்தீங்க, அதை நினைத்தருளுங்க. இன்றைக்கு எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கப்படட்டும். குறைவுகள் மாறட்டும். அற்புதமான சுகம் உண்டாகி வியாதிகள் மறைந்து நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஒருமனமற்ற தன்மைகள், சண்டைகள், பிரிவினைகள், குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி ஒரு சமாதானம், அன்பு, சந்தோஷம் வீட்டுக்குள்ளே பூரணமாய் உண்டாகட்டும். குழந்தை இல்லை என்கிற குறைவுகள் மாறும்படி கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பண பற்றாக்குறை, குறைவு இருக்கிறதே
இல்லை என்கிற வேதனை நீங்கி செழிப்பும் நன்மையும் உண்டாகட்டும். வருமானத்திற்கு வழிகள் திறக்கப்படட்டும். வேலையிலே உயர்வு உண்டாகட்டும். பிசினஸிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் அப்படி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்தபடி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீர் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை அருளிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.